நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டம் மத்திய அரசிடம் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜூலை 1ஆம் தேதி நாடு முழுவதும் ஜிஎஸ்டி மசோதா நடைமுறைக்கு வரப்படுவதால் 30ஆம் தேதி இரவு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்படும் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில நிதியமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படும் குறுகிய கால சவால்களை எதிர்கொள்ள மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்தார். மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ இன்று வெளியிடுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சிபிஎஸ்இ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ், மராத்தி, குஜராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடத்தப்பட்ட நீட் பொது நுழைவுத் தேர்வில் மாறுபட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிபதிகள் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்தனர். அதே நேரத்தில் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் அறிவித்தது. இதனையடுத்து எப்போது வேண்டுமென்றாலும் நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ NEET.nic. என்ற இணையதளத்தில் நீட் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்காக விண்ணப்பித்தவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டது. உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் சுனில் பாலிவால் சென்னையில் இதனை வெளியிட்டார். மாணவர்கள் தங்களின் ரேண்டம் எண்ணை அண்ணா பல்கலைக்கழக இணையதளமான www.annauni.edu என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பில் சேர இந்த ஆண்டு 1,40,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை முடிவு செய்வதற்கான ரேண்டம் எண் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தரவரிசை பட்டியல் 22ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் 11 கல்லூரிகள் இந்த ஆண்டு மூடப்பட்டதாகவும் புதிதாக ஒரு கல்லூரிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சுனில் பாலிவால் தெரிவித்துள்ளார். 22nd அன்னைக்கு நாங்க ரேங்க் ஜெனரேட் பண்றோம். அப்புறம் 27th ஜூன் டியூஸ்டே வந்து கவுன்சிலிங் ஆரம்பிப்போம் as per current program. சார், as per வந்து எவ்வளவு பேர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, எவ்வளவு கேர்ள்ஸ் எவ்வளவு பாய்ஸ் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் விட ஜாஸ்தி அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது. இந்த வருஷம் 1,41,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட் சொன்னா 1,41,077 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. தமிழக கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வுநிலை ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என தென்மண்டல ஆய்வு மையத்தின் தலைவர் தம்பி தெரிவித்துள்ளார். சென்னை பொறுத்த அளவில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சரின் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி திமுக வெளிநடப்பு செய்தது. முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, அதிமுகவுக்கு தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய ஓரிரு கட்சிகளும் இதை எதிர்த்து பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் இதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஏதோ ஒரு அறிக்கையை படித்துவிட்டு அமர்ந்து விட்டார். இந்த விவகாரத்தில் அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்களான தனியரசு, கருணாஸ், தமிமுன் அன்சாரி ஆகியோரும் அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் மாட்டிறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். சம்பந்தமான வழக்குகள் இருக்கிறதை சுட்டிக்காட்டி அவர் முழுமையான நிலைக்கு வருவதற்கு தாமதமாகிறது. அந்த நிலை வந்த பிறகு கட்டாயமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு, விவசாயிகளின் நலன் காக்கிற அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தடை சட்டத்தை எதிர்க்கிற அரசாகத்தான் இருக்கும். அதன் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு நான் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறேன். புலிப்படை சார்பாகவும் இதை முதலமைச்சர் அவர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்திலே கொண்டு இது தமிழர்களுடைய உரிமை, இது மக்களுடைய விருப்பத்திற்கு எதிரானது என்பதை சட்டமன்றத்திலே சிறப்பு தீர்மானமாக கொண்டு வந்து
பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை தமிழகத்திலே அமல்படுத்தக்கூடாது என்பதிலே ஆணித்தரமான ஒரு முடிவை முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன பதில் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இது மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் உருவாக்கிய அரசு. அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு, மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பார்கள். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். முதலமைச்சருடைய பதில் எங்களுக்கு திருப்தி இல்லை. மத்திய பாஜக அரசு இந்தியா முழுக்க 2% பேருடைய கலாச்சாரத்தை திணிக்க நினைக்கிறது, ஒற்றை கலாச்சாரத்தை புகுத்த நினைக்கிறது. அதை ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். பாஜகவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்துக்கு எதிராக கருத்து கூறுபவர்கள் சிறுபான்மை மக்களின் விரோதிகள் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியலில் பிரபலமானவர்களே குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முடியும் என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளதாகவும், ராம்நாத் கோவிந்திற்கு அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ராம்நாத் கோவிந்தை தேர்வு செய்த பாஜகவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கிருஷ்ணசாமி கூறினார். இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டி என்ற ஒரு நிலை இருக்கும். ஆனால் என்னுடைய வேண்டுகோள், பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அதே போல தமிழகத்தில் 37 லோக்சபா உறுப்பினர்களையும், அதே போல ராஜ்யசபா உறுப்பினர் 56-60க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கிற அதிமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் உட்பட அனைவருமே ஏகமனதாக திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்தியாவுக்குரிய அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாகும். மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த இந்த ஆண்டு 758 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5,65,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இத்திட்டத்திற்காக 2016ஆம் ஆண்டு வரை 4,242 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும், 31,78,000 மாணவர்கள் இலவசமாக மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் விவகாரத்தில் தமிழக முதல்வராக இருந்தாலும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக தமிழக முதல்வர் மீதான குற்றச்சாட்டு குறித்த உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும், ஊழலை ஒருபோதும் பாஜக பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். ஜனநாயகத்தை மீறி தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்படாது என்று தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தலித் அறிவிக்கப்பட்ட போதிலும் அதனை ஏற்க மறுக்கும் திருமாவளவன் போன்றவர்கள் தமிழக மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் மீது கூட குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. பணப்பட்டுவாடா ஆர்கே நகரில் செய்தார்கள் என்று முதலமைச்சர் உட்பட குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பொழுது அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும். குற்றம் இல்லை என்றால் அவர்கள் அந்த தெளிவுபடுத்தலாம். குற்றம் இருந்தால் அவர்களும் தண்டனைக்குள்ளாக வேண்டும். ஆக தவறு செய்து குற்றம் இழைத்தால், குற்றம் சாட்டப்பட்டால் அது பெரியவர்கள் சிறியவர்கள் என்றில்லாமல், முதல்வர் கடைகோடியை சார்ந்தவர்கள் என்றில்லாமல் யாராக இருந்தாலும் அவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கிறது என்பது எனது கருத்து. பண்டைய தமிழர் நாகரிகத்தை வெளிக்கொண்டு வர வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பிடிமண் எடுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனம் அடுத்த பள்ளிச்சந்தை புதூரில் கடந்த 2015ஆம் ஆண்டு தொல்லியல் துறை சார்பில் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்கின. ஆனால் அதற்கு பிறகு அகழ்வாராய்ச்சி பணிகள் தொய்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அகழ்வாராய்ச்சி பணிகளை முழுமையாக நடத்த கோரி சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்காக கீழடியில் இருந்து பிடிமண் எடுக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் வலம் வரவுள்ளது. அதன்படி இன்று பிடிமண் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடேசன், மாநில துணைத் தலைவர் மதுகூர் ராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காலநிலை மற்றும் பருவநிலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கும் அறிவியல் விரைவு ரயில் கரூர் வந்தடைந்தது.
சுற்றுச்சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து மக்களுக்கு விளக்கும் விதமாக கண்காட்சி அடங்கிய விரைவு ரயில் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி டெல்லியில் இருந்து புறப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை ரயில் கரூர் வந்தடைந்தது. ரயிலில் 13 பெட்டிகளிலும் தட்பவெப்ப நிலை மாற்றம், வறட்சி, வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகள் ஆகியவை குறித்த தகவல்கள் படக்காட்சிகளுடன் இடம்பெற்றுள்ளது. இந்த ரயிலை ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழோடு.